அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு 6 முதல் 60 வரை சுக்கிர திசை எப்போது? இந்த சுக்கிர திசையின் போது கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய புத்தி எது? முழு விவரம் இதோ. அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர திசையை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர தசை மொத்தம் 20 வருடங்கள் நடைபெறும். சுக்கிர திசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது. ஆனால் அது தவறாகும். சுக்கிரன் ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தில் பலம் பெற்று அமைந்திருந்தால் மட்டுமே அத்திசைக்கான நற்பலன்களை பெற முடியும். சுக்கிரன் பலம் பெற்று நட்பு கிரகங்களான புதன், சுக்கிரன், சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம், திருமண சுபகாரியம் கைகூடும் அமைப்பு, புத்திர பாக்கியம் உண்டாக கூடிய யோகம், செல்வம், செல்வாக்கு சேர்க்கை, வண்டி வாகனம், பூமி மனை வாங்கும் யோகம், ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்ற யாவும் அமையும். கடன்கள் பண வரவுகளுக்கு பஞ்சமில்லாமல் போகும். கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும். பொதுவாக சுக்கிரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு. சுக்கிரன் தனித்து அமையாமல் பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் கலத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுத்திவிடும். அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைகளை உண்டாக்கும். பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும். கண்களில் நோய், தவறான பெண்களின் சேர்க்கை கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை, மர்ம உறுப்புகள் நோய்கள், சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும். சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல. நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலனை தருவார். சுக்கிரன் செவ்வாய்க்கு கேந்திர தாஸ்தங்களில் அமைந்தால் பெருகு மங்கள யோகம் உண்டாகிறது. அதுபோல சுக்கிரன் உச்சம் பெற்று கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படும். இத்திசை கலத்திரங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது. அதே போல் பரணி, பூரம், பூராடம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை முதல் திசையாக வரும். சுக்கிரன் பலம் பெற்று அமைந்து குழந்தை பருவத்தில் சுக்கிர திசை நடைபெற்றால் நல்ல ஆரோக்கியம், சுகவாழ்வு, சத்தான உணவுகளை சாப்பிடும் அமைப்பு. அதே போல இளம் பருவத்தில் நடைபெற்றால் கல்வியில் மேன்மை, நல்ல அறிவாற்றல், பரந்த மனப்பான்மை, அழகான அறிவாற்றல், உடலமைப்பு, மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் வசீகரம், சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு யாவும் அமையும். அதே போல மத்தியம வயதில் திசை நடைபெற்றால் சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு, பெண்களால் அனுகூலம், வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும். பொருளாதார நிலையும் உயர இருக்கு. பெண்களால் அனுகூலம், மனவாழ்வில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும். முதுமை பருவத்தில் நடைபெற்றால் அனுகூலமான பயணங்கள், ஏராளமான தன சேர்க்கை, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற யாவும் அமையும். அதே போல இதுவே சுக்கிரன் பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு, பெற்றோர்களுக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு, தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு, குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும். மத்தியம பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடு, சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு பாதிப்பு, பெண்களால் அவப்பெயர், வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட இருக்கு. அதே போல முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு, பொருளாதார தடை, சர்க்கரை நோய்கள், ரகசிய நோய்கள், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்துகிறது. அதே போல் இந்த சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி நிகழக்கூடிய 3 வருடம் 4 மாதங்கள் நடைபெறும். சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம், சொந்த வீடு கட்டும் யோகம், ஆடை ஆபரணம் மட்டும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை, திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் அமைப்பு, புத்திர பாக்கியம், அதே போல பகைவரை வெல்லும் வலிமை, கலை இசை துறையில் நாட்டம், உறவினர்களால் அனுகூலம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும். சுக்கிரன் பலமிழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம், துக்கம், பிரிவு, சண்டை, சச்சரவு,
அதேபோல் மர்மஸ்தானங்களில் நோய், பெண்களால் பிரச்சனைகள், வீடு மனை வண்டி வாகனங்களை இழந்து நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகிறது. அதேபோல் சுக்கிரது சூரிய புத்தியானது ஒரு வருடம் நடைபெற இருக்கிறது. சூரியன் பலம் பெற்றிருந்தால் பகைவரை வெல்லும் வலிமை, அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். அதேபோல் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை, தாராள பணவரவு, தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம், சமுதாயத்தில் பெயர் புகழ் அமையும் யோகம், அரசியலில் ஈடுபாடு, வீடு மனை யோகம். அதே போல இத்தருணங்கள்ல சூரியன் பலம் இழந்திருந்தால் அரசு வழியில் இடம் போகும் நிலை, தந்தைக்கு தோஷம், பூர்வீக வழியில் அனுகூலமற்ற நிலை, பங்காளிகளுடன் வம்பு வழக்கு நிலை. அதே போல பங்காளிகளுடன் வம்பு வழக்கு, சமுதாயத்தில் கௌரவ குறைவு, கண்காணிச்சி பாதிப்பு போன்ற சாதகமற்ற பலன்கள் ஏற்படும். அதேபோல் இந்த சுக்கிர தசையில் சந்திர புத்தியானது ஒரு வருடம் 8 மாதங்கள் நடைபெறும். சந்திரன் பலம் பெற்றிருந்தால் பெண்களால் யோகம், ஜல தொடர்புடையவைகளால் அனுகூலம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் லாபம், தாய் வழியில் மேன்மை, ஆடை ஆபரணம், வண்டி வாகன சேர்க்கை, பெண் குழந்தைக்கு பிறக்கும் யோகம், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும், நினைத்தது நிறைவேறி மகிழ்ச்சி அளிக்கும். சந்திரன் பலமிழந்திருந்தால் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்க இருக்கு. நிலை ஜாக்கிரதையாக, ஜல தொடர்புடைய உடல்நிலை பாதிப்புகள், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை, தாய்க்கு கண்டம், தாய் வழி உறவினர்களிடையே பகை, ஜீரணமின்மை, வயிறு கோளாறு, கர்ப்ப கோளாறு, கணக்கில் பாதிப்பு, வண்டி வாகனங்களால் வீண் விரயம், தேவையற்ற மனக்கவலைகள் எடுக்கும். அதேபோல் காரியங்கள் அனைத்திலும் தொல்லை போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும். இந்த சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தியானது ஒரு வருடம் 2 மாத காலங்கள் நடைபெறும். செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் இழந்த வீடு மனை சொத்துக்கள் திரும்ப கைக்கு கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் உண்டாகும். பகைவர்களை வெல்லும் தைரியம், துணிவு, வீரம், விவேகம் யாவும் உண்டாகும். அரசு வழியில் அனுகூலம், நல்ல நிர்வாக திறனுடன் உண்டாகும். அதே போல செவ்வாய் பலமிழந்திருந்தால் பூமி மனை இழப்பு, உஷ்ண சம்பந்தமான உடல்நிலை பாதிப்பு, நெருப்பால் கண்டம் ஆகிய ஆயுதத்தால் காயம்படும் நிலை, அறுவை சிகிச்சை, அதே போல இத்தருணங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை. அதே போல் பண நஷ்டம், சகோதரர் மற்றும் சகோதரிகளால் மன கஷ்டம், தேவையற்ற வம்பு வழக்குகள், அதே போல கலகம், அரசு வழியில் தொல்லை உண்டாகும். சுக்கிர திசையில் ராகு புத்தியானது 3 வருடங்கள் நடைபெறும். அதே போல் ராகு நின்ற வீட்டின் அதிபதி பலம் பெற்றிருந்தால் சுகபோக வாழ்க்கை, பகைவரை வெல்லும் ஆற்றல், குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் அமைப்பு. அதே போல் அரசு வழியில் அனுகூல எதிர்பாராத தனவரவுகள், வெளியூர் பயணங்களால் சம்பாதிக்கும் யோகம் போன்ற அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ராகு நின்ற வீட்டதிபதி பலமிழந்திருந்தால் உடல்நிலையில் பாதிப்பு, விஷத்தில் கண்டம், உணவே விஷமாக கூடிய நிலை, வயிறு உபாதைகள், புத்திரபாக்கியம் உண்டாகும். தடை, எதிர்பாராத விபத்துக்களால் கண்டம். அதே போல் வம்பு வழக்கில் தோல்வி, எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல், தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட இருக்கு. தேவையற்ற சேர்க்கை பலன்கள் ஏற்படும். அதே போல சுக்கிர திசை குரு புத்தி நிகழும் போது சுக்கிர திசை குரு புத்தியின் போது 2 வருடங்கள் 8 மாதங்கள் நடைபெறும். குரு பகவான் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். திருமண சுபகாரிய நடைபெறும் அமைப்பு, எடுக்கும் காரியங்களில் வெற்றி, அரசு வழியில் ஆதரவுகள், மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். அதே போல் குரு பலமிழந்திருந்தால் அரசு வழியில் பிரச்சனை, உடல்நிலையில் பாதிப்பு, சமுதாயத்தினால் லாபம். அது மட்டுமில்லாமல் உபதேசிக்கும் அமைப்பு, பகைவர்களை அளிக்கும் ஆற்றல், ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். குரு பலமிழந்திருந்தால் அரசு வழியில் பிரச்சனை, உடல்நிலையில் பாதிப்பு, சமுதாயத்தினால் அவமதிப்பு, பிராமணர்களால் சாபம், எதிர்பாராத விபத்துக்களால் கண்டம்,
பண கஷ்டம், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு, சுப காரியங்களில் தடை, சமுதாயத்தில் கௌரவ குறைவுகள் உண்டாகும். சுக்கிர திசையில் சனி புத்தி 3 வருடம் 2 மாதங்கள் நடைபெறும். சனி பலம் பெற்றிருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் மேன்மை, அரசு வழியில் அனுகூலம், வண்டி வாகனங்கள், அசையா சொத்து சேரும் யோகம், நிறைய வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் அமைப்பு போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சனி பலமிழந்திருந்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், எதிர்பாராத விபத்துகளால் கண்டம் மற்றவர்களின் அடிமையாக தொழில் செய்யும், வண்டி வாகனங்களை இழக்கும் நிலை, பகைவர்களை அதிகரிக்கும் நிலை உண்டாகும். அதே போல சுக்கிர திசையில் புதன் புத்தியை பொறுத்த வரைக்கும் புதன் பலம் பெற்றிருந்தால் கணக்கு கம்ப்யூட்டர் துறையில் ஈடுபாடு உண்டாகும். அதே போல் சுக்கிர திசையில் கேது புத்தியானது 1 வருடம் 2 மாதங்கள் நடைபெறும். கேது நின்ற வீட்டதிபதி பலம் இழந்திருந்தால் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. இந்த சுக்கிர திசைக்குரிய பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது, வைரக்கல் மோதிரம் அணிவது, மொச்சை பயிறு, தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது மிகவும் அவசியம்.